ஹலோ ஹாய்! இன்றைக்கி ரொம்ப சுவையான அவரைக்காய் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. சாம்பாரில் ஜீரகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5, 6 போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே இந்த மஞ்சத்தூள் சேர்த்து செய்யும்போது சாம்பாரோட கலர் கடைசி சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் கிடச்சதுங்க, அதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் அதை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி தான், அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நான் ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 சேர்த்து வேக வச்சுருக்கேன். அந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேக விட்டு காயெல்லாம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா ஒரு 3 பீஸ் அளவுக்கு மாங்காய் துண்டு இருந்துச்சு, அதையும் இதோட சேர்த்துட்டு சாம்பார் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க. சுவையான சாம்பார் ரெடி.